அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த வரி சட்டவிரோதம் என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ட்ரம்பின் அதிகார துஷ்பிரயோகம் என 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் 6 நீதிபதிகள் ஒருமித்த கருத்து. அமெரிக்காவின் சர்வதேச பொருளாதார சட்ட விதிப்படி அதிபருக்கு அதிகாரம் இல்லை. நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரம் இருப்பதாக அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏமாற்றமளிப்பதாக அதிபர் ட்ரம்ப் கருத்து. வரி விதிப்பில் வலுவான முறைகளை பின்பற்றப் போவதாக உறுதி. கட்டண விவகாரத்தில் அமெரிக்க உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து வெட்கப்படுவதாக ட்ரம்ப் கருத்து. நாட்டிற்கு சரியானதை செய்ய தைரியம் இல்லாமல் நீதிமன்றத்தில் சிலர் இருப்பது வெட்கக்கேடு என விமர்சனம். அனைத்து நாடுகளின் வரி விதிப்புக்கும் கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவின் வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் நாட்டு மக்களின் நலன்களில் உச்சநீதிமன்றம் அக்கறை கொள்ளவில்லை எனவும் பதில். நவீன தமிழ்நாட்டின் வளர்ச்சி வரலாற்றை எழுதும் திமுகவை களங்கப்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் நுழைய எதிரிகள் திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. எதிரிகள் ஆயுதமாக பயன்படுத்தும் அவதூறுகளுக்கு பதில் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்காமல் அவ்வப்போது பதிலடியும் கொடுக்க வேண்டும் என திமுக ஐடிவிங் கூட்டத்தில் அறிவுரை. எழுதுறதே நாம தான். அப்படிப்பட்ட நம்மை களங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாம், தமிழ்நாட்டை சிதைச்சிடலாம்னு நம்ம எதிரிகள் நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம்தான் அவதூறுகள். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ண நினைத்த எதிரிகளின் எண்ணம் நிறைவேறவில்லை. எதிரிகளின் பிளான் எல்லாம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எப்படியாச்சும் கலவரத்தை உண்டு பண்ணணும், அந்த கலவரத்துக்கு குளிர்காயணும்னு எதிரிகள் நினைக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் டிசைனாக பொய் செய்திகளை பரப்பி பார்த்தாங்க. ஆனால் அவங்க எண்ணம் நிறைவேறலை. இன்னும் சொல்லணும்னா அவங்களுடைய பிளான் எல்லாம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. போலி பெருமைகளை ஷேர் செய்யும் பாஜகவினரை ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுத்த வேண்டும். டெல்லி ஏஐ தாக்க உச்சி மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி திமுக ஐடிவிங் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. நிகழ்ச்சியை பற்றி அமைச்சர்கள் உட்பட பல பாஜகவினர் போலியான பெருமைகளை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மொத்த பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்தினதும் அந்த ட்விட்டையெல்லாம் அமைச்சரை டீல் பண்ணிட்டார். எல்லோரும் சேர்ந்து பேசின உண்மையை இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். நம்மளை சீண்டி பார்க்கிற மாதிரி நிறைய பதிவுகளை போடுவாங்க. ஆனால் நாம் அதை முதிர்ச்சியோட அணுகணும். கூட்டணி கட்சிகளுடன் சிந்து முடியும் வேலைகளில் ஈடுபடும் எதிர்க்கட்சியினரின் சூழ்ச்சிக்கு இடம் தரக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. நம்மை சீண்டி பார்க்கும் பதிவுகளுக்கு காமெடியாக பதிலடி கொடுங்கள் என திமுக ஐடிவிங்கிற்கு அட்வைஸ். வேலையில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம் இடம் தரக்கூடாது. நம்மளை சீண்டி பார்க்கிற மாதிரி நிறைய பதிவுகளை போடுவாங்க. ஆனால் நாம் அதை முதிர்ச்சியோட அணுகணும். காமெடியாக பதில் கொடுங்க, கிண்டலாக பேசுங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கூலாக டீல் பண்ணுங்க. திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்வது தொடர்பாக கலந்துரையாடல்.
திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆரூடம். அரசியல் சூழ்நிலை கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. திமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காத ஓபிஎஸ் பொறுமையாக இருங்கள் என பதிலளித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாள் அமர்வை புறக்கணித்தது அதிமுக. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உரையை ஒளிபரப்பவில்லை என குற்றம் சாட்டி முதலமைச்சரின் பதிலுரையில் பங்கேற்காமல் புறக்கணிப்பு. ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சர்களும் சிறைக்கு செல்லப் போவது உறுதி என அன்புமணி அறிக்கை. மக்கள் மத்தியில் ஏற்படும் அதிர்வுகளால் வரும் தேர்தலில் திமுகவின் ஊழல் கோட்டை இடிந்து தரைமட்டமாகும் என்றும் சபதம். அன்புமணி தலைமைக்கு மாற்றாக தமது தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரியும் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரியும் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி. உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்து நேரத்தை வீணடித்ததற்காக அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள அமைச்சர் நேரு ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது பதவி நீக்க வேண்டும் என தாவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஊழல் குற்றச்சாட்டில் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கி உள்ளதாக சாடல். மார்ச் 1ஆம் தேதி முதல் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்த தாவிக தலைவர் விஜய் உத்தரவு. ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 5 தேர்தல் பணிமனைகளை அமைக்கவும் அறிவுறுத்தல். திமுகவுடன் கைகோர்த்த அடுத்த நாளே வேட்பாளர் நேர்காணலை தொடங்கிய தேமுதிக. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தோரை நேரில் அழைத்து பிரேமலதா விஜயகாந்த் நேர்காணல். மதுரை தல்லாக்குளம் நெல்பேட்டையை இணைக்கும் வகையில் 1.3 கிலோமீட்டர் நீளமுள்ள போக்குவரத்துக்கு தயார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரிடப்பட்ட பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். மதுரையில் 50 கோடி ரூபாய் செலவில் வண்டியூர் கண்மாய் புனரமைப்பு. படகு சவாரி, குழந்தைகள் விளையாட்டு உள்ளிட்ட வசதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். வடகிழக்கு மாநில பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் படிக்க இடம் கிடைத்தால் பெற்றோர்கள் நிம்மதியாக இருப்பதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. இந்த நிம்மதி டெல்லி அல்லது இந்தியாவின் மற்ற இடங்களில் இருக்காது எனவும் பெருமிதம். A girl child, especially the girl student, gets admission in Tamil Nadu, the parents are very comfortable. They feel that they have nothing to worry. They don't have the same comfort if they go to Delhi or maybe some other big cities. கடலூர் தாவேக்க பொதுக்கூட்டத்தில் மீண்டும் விசில் அடித்து வைபான புஸ்ஸி ஆனந்த். விசில் அடித்த தொண்டர்களை உற்சாகப்படுத்திய செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா.
தமிழ்நாட்டின் விஷப்பாம்பான பாஜக கூட்டணியை தோற்கடிப்போம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜக எனும் விஷப்பாம்பை அடித்துக் கொள்ள எத்தனை தடைகள் கிடைத்தாலும் பயன்படுத்திக் கொள்வோம் என உறுதி. தமிழ் வேறு திராவிடம் வேறு என பேசி திராவிட கருத்தை சிதைக்க முயற்சிப்பதாக சீமான் மீது திருமாவளவன் மறைமுக குற்றச்சாட்டு. திராவிடத்தை விமர்சிப்போரை எதிர்ப்பது ஏன் என்பது குறித்தும் விளக்கம். சட்டசபை தேர்தலை ஒட்டி நாம் தமிழர் கட்சி மாநாடு திருச்சியில் இன்று நடக்கிறது. 117 பெண் வேட்பாளர்கள் உட்பட 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்கிறார் சீமான். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். அதிகாலையிலேயே திரண்ட பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11 நடைமேடைகளில் மேம்பாட்டு பணிகள் நடப்பதால் 45 நாட்களுக்கு ரயில் சேவைகள் குறைப்பு. புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. கோயில் திருவிழா அழைப்பிதழ்களில் உபயதாரர்களின் பெயரில் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது. திருப்போரூர் முருகன் கோயில் விழா அழைப்பிதழில் சாதி பெயரை பயன்படுத்த தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. AI மாநாட்டிற்கு வந்த இலங்கை அதிபர் திசநாயக்கவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வழங்க இந்தியா உறுதி. எல்லையில் ஒரு புறம் சீனா, மற்றொரு புறம் அமெரிக்கா என நடுவில் மாட்டிக்கொண்டு கிழிப்படுகிறார் பிரதமர் மோடி. அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி மீண்டும் கடும் விமர்சனம். So on one side there is the Chinese who is sitting in our border, and on the other side there is the United States, and our Prime Minister is torn between these grips. He's trapped. Everybody knows it, everybody can see it. The problem is that the real grip on Mr. Narendra Modi is the fake image that he has built. That has been built for him, an image that has required huge amounts of money. The key to that image is now in the hands of the United States, and that's why Indian farmers are going to suffer, Indian textile is going to suffer. மேற்கு வங்கத்தில் எரோ எனப்படும் வாக்காளர் பதிவு அதிகாரிகளாக மாவட்ட நீதிபதிகளை நியமிக்க உத்தரவு. மேற்கு வங்க அரசும் தேர்தல் ஆணையமும் ஒருவரையொருவர் நம்ப மறுப்பதால் உச்சநீதிமன்றம் அசாதாரண நடவடிக்கை. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு $725.727 பில்லியன் உயர்வு. சர்வதேச நாணய நிதியத்தில் இந்தியாவின் இருப்பும் அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தகவல். அடுத்த மாதம் 31ஆம் தேதி சீனா செல்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். கருத்து வேறுபாடுகளை கடந்து உறவுகளை மேம்படுத்த ட்ரம்ப் ஜின்பிங் முடிவு. வடகொரியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் 9வது தேசிய மாநாடு. அதிபர் கிம் ஜோங் உன் தொடங்கி வைத்தார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை.
பெண்கள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் பல பரீட்சை. 3வது T20 போட்டியில் வென்று இந்திய அணி தொடரை கைப்பற்றுமா என எதிர்பார்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யலாம் என்றும் தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை மீண்டும் இறங்கு முகம். ஒரு சவரன் தங்கம் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை.